எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டோரி ஒன்று சின்சான். அந்த சின்சானை பார்த்து எல்லோரும் வயிறு குலுங்க சிரிச்சிருக்கோம். அந்த சின்சானோடைய உண்மையான ஸ்டோரியை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஸ்டோரி அது. இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஜப்பானீஸ் ஃபேமிலியோட தான் இந்த ஸ்டோரி. அவங்க அந்த டெலிவிஷன் சேனலில் நமக்கு காட்டுறது வந்து கொஞ்சம் மாறுபட்ட கதையாக இருக்குது. ஸோ இந்த கதை எப்படின்னா, ஜப்பானீஸில் இருக்கிற மிசாயே அண்டு ஹர் ஃபேமிலி, அந்த அம்மா அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி அந்த கதை இருக்குது. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில் இவங்களுடைய ஹஸ்பண்ட், அப்புறம் இவங்களுடைய மகன் சின்சன், அப்புறம் ஹீமாவாரி, அப்புறம் சின்ன நாய்க்குட்டி ஷேராய். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சின்சானும் ஹீமாவாரியும் அப்பா அம்மா கூட ஒரு ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ சின்சான் அப்படி சடான்னு பார்க்கும்போது ஹீமாவாரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டை வந்து கடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்து ஷாக்கிங் ஆகி இந்த சின்சான் என்ன பண்ணால் ஓடி போய் எப்படியா காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி போனான் அந்த பையன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 பேருமே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிக் இன்சிடென்ட்னால அவங்க அம்மா மிசாயை வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் என்னென்னா, கார்ட்டூன் வரைவாங்க கிரேயானை வச்சு. அப்போது இவங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு சார்பாக, அவங்களுடைய நினைவுகள் சார்பாக ஒரு புக்கில் வந்து ட்ராயிங் போட்டே இருந்தாங்க. அதை வந்து ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா ஹாரி வந்து வேறு ஏதோ தேடும் போது அந்த புக்கு பார்த்தாரு. இது வந்து நம்ம புக்காக பப்ளிஷ் பண்ணணும், இது வந்து காலகாலத்துக்கு நிலைக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவங்க அம்மா வந்து இல்லை வேண்டாம், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர் எவ்வளோ வற்புறுத்தினார், இருந்தாலும் கேட்கவே இல்லை. ஒரு நாள் என்னென்னா, இவங்களுக்கு தெரியாமல், மிஷாய்க்கு தெரியாமல் ஹாரி வந்து என்ன கொண்டு போயிட்டாருன்னா, அந்த புக்கை எடுத்து பப்ளிஷ் பண்ண போயிட்டார். அப்போ அந்த பப்ளிஷிங் ஸ்டோரியில் வந்து யோசிட்டா யுசாய் அப்படிங்கிற அந்த இப்போ இந்த சீரியல் எடுத்தவர் தான் அந்த யோசிட்டா உசாய். அவர் என்ன பண்ணார்னா, சரி ஓகே, இந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அண்டு அழுதுட்டார் இந்த ஸ்டோரியை படிக்கும், இந்த கிரேயான்ஸோடைய ட்ராயிங்கை பார்த்து. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, இது ஒரு அனிமேஷன் எடுப்போம், இந்த ஒரு சின்சான் நேம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரப்பும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் காரணம் இன்றைக்கி நாமெல்லாம் பார்க்குற இந்த சின்சான். ஸோ உண்மையிலே வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிற ரொம்ப அவங்களுடைய மகன் அப்புறம் மகள் இறந்தது ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் கடவுளுடைய அருளால் இப்போ அவங்களுடைய பையனும் பொண்ணும் கார்ட்டூன் வடிவத்தில் அந்த உலகம் ஃபுல்லாக வாழுதாங்க. அப்படிங்கிற போது எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஸோ இந்த சீரியல் எடுத்தவங்க அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லா சீனும் எடுப்போம், ஆனால் பர்டிகுலராக அந்த ஃபைனல் சீன் மட்டும் எடுக்க வேண்டாம். அதாவது சின்சானோடைய டெத்து இதை, ஏன்னா அது மக்களாலும் தாங்க முடியாது, சீனில் நம்ம சீரியல் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் மொத்த எபிசோடையும் எடுத்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம சிரிச்சோம் சின்சான். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு உண்மை கதை ஒளிஞ்சிருக்குங்கிறது கேட்கும் போதே மனசு வலிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களும் உண்மை சம்பவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களும் பார்ப்போம். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்கோம், நல்லபடியாக வாழுவோம், எல்லாத்தையும் வாழ வைப்போம். நன்றி.